ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ட்ரிபிள்இயில் 4th செமஸ்டரில் உள்ள பேப்பர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இது ஒன் ஆஃப் தி ரொம்ப சுலபமான ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இது இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து பிரிட்ஜஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் அண்டு டிரான்ஸ்டியூசர்ஸ், இதுதான் அதோடைய கண்டென்ட். இல்லை ஃபஸ்ட் யூனிட்டை பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெஃபினிஷன்ஸ், அக்யூரஸினா என்ன, ப்ரிசிஷன்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, எரர்னா என்ன, இதெல்லாம் நிறையா வரும். ஃபண்டமெண்டலாக நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் நிறையா வரும். ஆனால் ரொம்ப சின்ன யூனிட் தான். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம். இந்த பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிளாக் டயக்ராம் தான். அதில் உள்ள ஒரு எல்லாம் படத்தை போட்டு அதில் உள்ள ஒரு பாக்ஸ் ஒரு இதை பற்றி எழுதிருங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் வந்து புரியும், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின், அதை பார்த்துங்க. ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவும் அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின். நீங்கள் நல்லா புரிஞ்சு படித்தா ஈஸியாக புரியும், ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சின்னதாக அதில் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, டைனமிக் கேரக்டர் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த கொஸ்டினையும் படித்து வச்சிங்க. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், கிராஸ் எரர், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அண்ட் ரேண்டம் எரர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புக்கில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்டு ரேண்டம் எரர் ரொம்ப ஈஸியாக புரியும். இதுவுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அதே மாதிரி தான் ப்ரைமரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த 4 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப சின்ன யூனிட், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிங்க. சின்ன யூனிட்டு, இது 4ஐயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் ஈஸியாக ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் எடுக்க கண்டிப்பாக முடியும். ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். இதில் ஃபஸ்ட்டு அப்சல்யூட் அண்ட் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டிஃப்ரென்சஸே வந்து ஸ்மால் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இல்லைனா தனியாக வாட் இஸ் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாட் ஆர் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின் பார்க்காம செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் அது. டாபிக் படிக்கலாம். அதில் நான் இன்னொன்று எழுதியிருக்கேன் பாருங்கள், வேரியஸ் ஃபோர்ஸஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா நிறைய ஃபோர்ஸஸ். என்ன ஃபோர்ஸஸ்னால் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், அந்த பாயிண்ட்டை நகரத்துக்கான ஃபோர்ஸ் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸு, அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலிங் ஃபோர்ஸு, அந்த பாயிண்டர் ஆசிலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேம்பிங் ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸ் தான், டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸு, கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அண்டு டேம்பிங் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸும் ரொம்ப முக்கியம். இது இப்படியே கேட்கலாம், வாட் ஆர் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்ளைடு இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். இந்த 2 இதுவும் ரொம்ப ஈஸியானதான், இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், இதையும் படிச்சிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டார்க் ஈக்குவேஷன், பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். படம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் இருக்காது. அதுதான் இதில் பெரிய ப்ளஸ். இதில் பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம் போகிறது ரொம்ப ஈஸி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அது படத்தை பார்த்தே நீங்கள் எழுதிடலாம். ஆப்ரேஷன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து படத்தை பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸி, சிம்பிளாக இருக்கும். அண்டு டார்க் ஈக்குவேஷன் இதை படித்து வச்சிங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரோ டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டார்க் ஈக்குவேஷன். டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் காயில், மூவிங் காயில். ஃபிக்ஸட் காயில், மூவிங் காயில் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அதுவும் டயக்ராம் தான். எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. டயக்ராம் ரொம்ப சிம்பிள். அதோடைய பிரின்சிபல் ஆப்ரேஷன் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கும் டார்க் ஈக்குவேஷன் படிச்சிங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பிடி, சிடி அண்ட் பிடி, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். மெஷர்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தானே இது. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ் டு மெஷர் high current.
டிரான்ஸ்மிஷன் லைனில் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் போகக்கூடிய ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷரிங் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒன்றாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுமாரி ஹை வோல்டேஜஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். டயக்ராத்தை போடுங்க. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதோடைய டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதை எழுதுங்க. இதில் நான் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஷுட் நாட் பி லெஃப்ட் ஓப்பன் சர்க்கியூட்டட். ஒய் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்டரி ஆஃப் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ஆப்ரேஷனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி ஏன் அப்படின்றது கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை படித்து வச்சிங்க. அது வந்து ஸ்மால் கொஸ்டின்ஸில் கேட்குறது ஈஸி, கேட்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை ஓப்பன் பண்ணக்கூடாது ஆப்ரேஷன் இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட் ஆர் ஷுட் பி கனெக்டட் வித் அமீட்டர். அப்படி தான் இருக்கணுமே தவிர அதை ஓப்பன் சர்க்கியூட்டில் வைக்கக்கூடாது. நோட்ஸ் படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். அடுத்தது எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதுமாதிரி மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த படம் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் டைப் அண்ட் ரிப்பல்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அட்ராக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்ட் ரிப்பல்ஷன் ரெண்டுமே மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரிப்பல்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். படம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டார்க் ஈக்குவேஷனோட படித்து வச்சிங்க. ரெண்டு படமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். அடுத்தது இந்த 5 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 மொத்தமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜஸ் தான். வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, மேக்ஸ்வெல் பிரிட்ஜு, கெல்வின் பிரிட்ஜு, ஹேஸ் பிரிட்ஜு அண்ட் ஷேரிங் பிரிட்ஜ். பிரிட்ஜ் கனெக்ஷனுக்கு இதில் கொஞ்சம் வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டயக்ராத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நிச்சயமாக இதை தவிர வேறு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 5 விதமான பிரிட்ஜஸ் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜஸ்க்கு ஒன்றுத்துக்கும் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா அட்லீஸ்ட்டு இந்த 5 பிரிட்ஜஸில் ஏதாவது ஒரு 3 இல்லை 4 பிரிட்ஜஸை நீங்கள் தயவுசெய்து படித்து வச்சிங்க வித் டெரிவேஷன். டயக்ராத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை தவிர வேறு கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அந்த 3rd யூனிட்டில் நீங்கள் இந்த பிரிட்ஜஸ் நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பிரிட்ஜஸ் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த யூனிட்டில் மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. 4வது யூனிட் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டியூசர்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ். நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்னால் டிரான்ஸ்டியூசரே என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நான் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் தான் டிரான்ஸ்டியூசர். ஆக்சுவலி வாட் இஸ் டிரான்ஸ்டியூசர்னால் ஃபிசிக்கல் குவான்டிட்டி மெஷர் பண்ணுறது, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த டிரான்ஸ்டியூசர். அது கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்படி பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா எல்விடிடி, லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். படம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒர்க்கிங் பிரின்சிபலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அந்த உள்ள ஸ்டெம்மு கோர் அதை ஒரு பக்கம் நகர்த்தும் போது எப்படி வோல்டேஜ் வேரி ஆகுது, இன்னொரு பக்கம் நகர்த்தும் போது எப்படி வோல்டேஜ் வேரி ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க புக்கில். டயக்ராம் சிம்பிள், அதுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்ப சிம்பிள். நல்லா படித்து வச்சிங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எல்விடிடி ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அடுத்து டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசர், ஹால் எஃபெக்ட் சென்சார் அண்டு ஷாஃப்ட் என்கோடர். இது டிஜிட்டல் டிரான்ஸ்டியூசரில் வரக்கூடிய விஷயம். இதுவுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின். அதனால தான் நான் இதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதையும் படித்து வச்சிங்க. பீசோ ரெசிஸ்டிவ் ஸ்ட்ரெயின் கேஜ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர், ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய பீசோ ரெசிஸ்டிவ் ஸ்ட்ரெயின் கேஜ். ஸ்ட்ரெயின் கேஜுங்கிறது தெரியும் உங்களுக்கு, ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிற ஒரு எலிமெண்ட் இது. அது யூஸ் பண்ணி ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். இதுவும் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு தெர்மிஸ்டர் அண்ட் தெர்மோகப்புள், இந்த ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் படித்து வச்சிங்க. எல்லாமே மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நான் சொல்கிறது என்னென்னா ஸ்கெச்சஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு படம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸி. அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இந்த யூனிட்டில் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் இந்த சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் டியூவல் ஸ்லோப் மெத்தட் படித்து வச்சிங்க. சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் அண்ட் டியூவல் ஸ்லோப் மெத்தட் 2. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரில் வெயிட்டட் ரெசிஸ்டர் அண்ட் R2 லேடர் நெட்வொர்க்.
இது ரெண்டுத்தையும் நல்லா படித்து வச்சிங்க. ரைட்டா? அடுத்தது இந்த வந்துட்டோம் பாருங்கள், பிஎல்சி பிளாக் டயக்ராம் ப்ரோக்ராமிங் மெத்தட். பிஎல்சி பிளாக் டயக்ராம் ரொம்ப ஈஸி. பிஎல்சி பிளாக் டயக்ராம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல் அண்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து மெமரி யூனிட்டு. படம் ரொம்ப பிளாக் டயக்ராம் ரொம்ப ஈஸி. நீங்கள் படத்தை அழகாக போட்டு ஒரு பிளாக்கை பற்றி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக புரியும். அது நீங்கள் படித்து எழுதலாம். ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க பிஎல்சியில், அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளோடு எழுதுங்க. அப்போ தான் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். லேட்டர் டயக்ராம் எப்படி போடுறது, அதுமாரி வந்து டெக்ஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறது, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஒன்றும் டைட்டில் எழுதி எக்ஸாம்பிள் போட்டு எழுதுங்க. நல்ல மார்க் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், கடைசியாக டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். இது உண்மையிலேயே எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், பெரும்பாலான கொஸ்டின் பேப்பரில் டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பிளாக் டயக்ராம் போட்டுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. பிளாக் டயக்ராம் போட்டு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப்போடைய ஒரு பிளாக்கை பற்றி நல்லா தெளிவாக எழுதுங்க. அதோடைய ஆப்ரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிளாக் ஒன்றுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒன் ஆஃப் தி ஈஸியான சப்ஜெக்ட்டு. நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறது வாழ்த்துக்கள். நன்றி.